அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை 72 சீடர்களை அனுப்புதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணம் தொடர்கிறது. நாடு பிடிக்கும் நோக்கமில்லை, மாறாக ஓநாய்களையும் ஆட்டுக்குட்டிகளாக மாற்றும் திட்டத்தினுடைய இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அறுவடை மிகுதி, ஆனால் வேலையாட்கள் குறைவு. ஆண்டவரை பின்பற்ற 3 வந்தனர், ஆனால் அவர்களில் எவரும் நெருங்கி வந்துவிட்ட இறையரசுக்கான அவசர பணிக்கு ஆயத்தமாயில்லை. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி இயேசு அறுவடையின் உரிமையாளரிடம், கடவுளிடம் மன்றாடிய வண்ணம் பணிக்களத்துக்கு செல்லும்படி 72 பேரை ஊக்குவித்து அனுப்புகிறார். போகிற இடங்களில் தாங்கள் தொடங்கும் பணியை தொடர உள்ளூர் ஆதரவாளர்களை ஆயத்தம் செய்யுங்கள். ஓநாய்கள் என ஆண்டவர் யாரை குறிப்பிட்டிருக்கக்கூடும்? சமய தலைவர்கள், அரசின் அதிகாரிகள் எல்லாரும் மக்களிடமிருந்து வஞ்சித்து பறிப்பவர்களாகவே காணப்பட்டன. பணமும் செப்பு காசும் கூட பட்டியலிட்டு தடை செய்யப்பட்டுள்ளது. காலணிகளும் அவர்களுக்கு வேண்டாம் என்று இயேசு தடுத்து விட்டார். தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு கால்நடை பயணம் மேற்கொள்வோரை அவ்வப்போது பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில்களுக்கு சாறை சாறையாக போவார்கள். காலணி இல்லாமல் தான் நடந்து செல்வார்கள். அவர்களிடம் காணப்படும் மன வலிமை அதிசயிக்கத்தக்கது. எனவே இவ்வாறு முற்றும் துறந்து மக்களுடைய ஆதரவை சார்ந்து அவர்களுக்கு விடுதலையின் நற்செய்தியை கூற ஆண்டவர் தம் சீடரை முன்னால் அனுப்பி அவர்களின் பணியின் பயனை அவர்களுக்கு பின் சென்று சேகரிக்க தாமும் வருவேன் என கூறி அனுப்பி வைக்கிறார். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என வாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் திரும்பிவிடும். இயேசு எருசலேம் நகருக்காக அழும்போது, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவருடைய தூதர்களை ஏற்போர் ஆண்டவரை ஏற்கின்றனர். ஆண்டவரை ஏற்போர் அவரை அனுப்பியவரையும் ஏற்கின்றனர். ஆண்டவர் துயருறுவோருடனும் அவர்களுக்கு விடுதலை அளிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களோடும் தம்மை பிணைத்து கொண்டுள்ளார். ஆண்டவரின் இந்த பிணைப்பு நீதியின் கனலாகவும் அன்பின் வற்றாத ஊற்றாகவும் இருக்கிற கடவுளின் செயல். ஏனெனில் கடவுள் துன்புறும் மக்களின் விடுதலை பணியில் ஓய்வின்றி ஈடுபடுபவர். அவரே தம்முடன் உழைப்பவர்களை மானிட மகனாக இயேசுவின் மூலம் தெரிவு செய்கிறார். இது மாபெரும் பேறு மட்டுமல்ல, விவரிக்க இயலாத மாபெரும் பொறுப்பும் கூட. இயேசுவை அனுப்பியவர் அவர் மூலம் நம் எல்லோரையும் இவ்வுலகிற்குள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 72 சீடர்களை ஆண்டவர் இயேசு இருவராக நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்ற நிகழ்ச்சி இன்று வாசிக்கிறோம். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். இவை எச்சரிக்கை விடுக்கின்ற சொற்கள். இயேசுவின் சீடர்கள் ஆட்டுக்குட்டிகள் போன்றும் இந்த உலகின் சில மக்கள் ஓநாய்கள் போன்றும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. உலகம் பல்வேறு விதமான தீமைகளை, தந்திரங்களை இருளின் படைக்கலங்களாக கொண்டிருக்கிறது. இயேசுவின் காலத்தில் இருந்தது போன்றுதான் இன்றைய உலகமும்
இருளின் மக்களும் இருக்கின்றன. ஆட்டுக்குட்டிகளை சுற்றி வளைத்து காயப்படுத்தும் ஓநாய்கள் போன்று இன்றைய ஊடகங்கள், வணிக மையங்கள், அநீத அமைப்புகள், ஏன் அரசுகளும் கூட அமைந்திருக்கின்றன. இவர்களின் மத்தியில்தான் சீடர்கள் நற்செய்தி அறிவிப்பவர்களாக, அமைதியை அருள்பவர்களாக, நோய்களை குணமாக்குபவர்களாக செயல்பட வேண்டும். எனவே விழிப்பாய் இருந்து இறைவனது பணியை நிறைவாக செய்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனின் பணியை நான் உள்ளன்போடு செய்கின்றேனா? இறை பணிக்கு தடையாக இருப்பவற்றை பக்குவமாக அணுகி எதிர்கொண்டு சார்ந்து பகர்கின்றேனா? அமைதியின் தூதுவராக எனது செயல்கள் பிறர் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, இறைவனது பணியை நான் உள்ளன்போடு செய்யவும், இறை பணிக்கு தடையாக இருப்பவற்றை பக்குவமாய் அணுகவும், அமைதியின் தூதுவராக சான்று பகரவும் வரந்தாரும். ஆமீன்.